சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனு மீதான உத்தரவை ஜூன் 21ஆம் தேதிக்கு சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றமானது தள்ளி வைத்திருக்கிறது. பொன்முடி ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கூடாது எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில உயர்கல்வித்துறை மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்திருந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததன் மூலமா அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் அளவு இழப்பை ஏற்படுத்தியாக லஞ்சத்துறை வழக்கு பதிவு சென்றிருந்தது. பின்னர் செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனை மூலம் வெளிநாடுகளில் நிறுவனங்களில் உள்ள முதலீடுகள் செய்ததாக கூறி சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் தடை சட்டத்தின் கீழ் திமுக முன்னாள் அமைச்சர் MP கௌதம சிகாமணி உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை தரப்பில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதுல அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன்கள் கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி ஆகியோர் நிர்வாக இயக்குநர்களாக உள்ள மருத்துவமனைகள் மற்றும் நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதுங்க. இந்த வழக்கில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜே ஓம் பிரகாஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மீண்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன்கள் கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் நேரில் ஆஜரானாங்க. அவர்களுக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்கள் வழங்கப்பட்டது. இதற்கிடையே வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்ட விசாரணைக்கப்பட்டது. அப்போ பொன்முடி தரப்புல அரசு பணி காரணமா தன்னால நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லைன்னு தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி MLA-வாகவும் திமுகவின் செயற்குழு உறுப்பினராகவும் இருப்பதால சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகள் தனக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தன் வயதையும் கருத்தில் கொண்டு விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் பொன்முடி தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டது. அமலாக்க தரப்புல பொன்முடி தரப்பில் திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இல்லை என்பதால் அவர் விசாரணையிலிருந்து ஆஜராக விலக்களிக்க கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொன்முடி நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரிய மனு மீது ஜூன் 21ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் கூறி பிரதான வழக்கை ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.